தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ் மற்றும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இருவரும் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இன்று காலை நடைபெற்ற துக்ளக் ஆசிரியருடனான நடைபெற்ற அந்த சந்திப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும்? சென்ற முறை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து விட்டு டெல்லியிலும் சரி, பிறகு சென்னையிலும் சரி நிருபர்களை சந்தித்த போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை. மத்திய உள்துறை அமைச்சருடன் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் பேசினோம் என்று சொன்னார். ஆனால் மீடியாவை சேர்ந்தவர்களோ அரசியல் பார்வையாளர்களோ யாரும் அவருடைய கருத்தை நம்ப தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிவிட்டு அரசியலே பேசவில்லை, கூட்டணியை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அது காதில் பூ சுற்றுகிற வேலையாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த முறை திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வலிமைப்படுத்துவதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியை நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வலிமைப்படுத்துவதற்குமான ஒரு பயணமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த முறை திரு அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துவிட்டு திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று பத்திரிகையாளர் பார்க்கிறார்கள். இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி பின்வாங்குவாரானால், மீண்டும் அரசியல் பேசவில்லை, கூட்டணி பேசவில்லை என்று சொல்லுவாரானால் அவர் பாஜகவையும் ஏமாற்றுகிறார், அதிமுக நிர்வாகிகளையும் ஏமாற்றுகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். கூட்டணி பற்றிய தெளிவான முடிவை இன்றைய சந்திப்புக்கு பிறகு எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தேவையில் அதிமுகவும் இருக்கிறது, திரு எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் பாரதிய ஜனதாவிடம் நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, இப்ப இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க போகிறார்கள். அந்த சந்திப்புல கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க மாட்டார் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களுடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க போகிறாரா என்பதை நாம் இந்த சந்திப்பு முடிந்தவுடன் தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் திரு அமித்ஷா அவர்களும் விமான நிலையத்தில் 6 மணிக்கு பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார். அந்த பயணத்தை தள்ளி போடுவாரா? இந்த சந்திப்பு நீண்ட நேரம் நீண்டால் அது நமக்கு தெரியாது. இரண்டாவது, திரு அமித்ஷா அவர்கள் மட்டுமே செய்தியாளர்களை சந்திப்பாரா? ஆனால் அது மறுபடியும் யூகங்களுக்கு வழிவகுக்கும். திரு அமித்ஷா அவர்களை தனியாக செய்தியாளர் சந்திப்பு நடத்த போகிறாரா? திரு எடப்பாடி பழனிசாமியோடு சந்திக்க போகிறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறையாவது சந்திப்புக்கு பின் நிருபர்களிடம் கூட்டணி பற்றி பேசியதை உறுதிப்படுத்துவாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் யார் வில் பி கிளியர் என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு ரமேஷ், மிக முக்கியமாக துக்ளக் ஆண்டு விழாவில் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படின்னு திரு குருமூர்த்தி பேசியிருந்தார். அதனுடைய நீட்சியாக தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பான நகர்வுகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற சந்திப்பு என்பது எதன் அடிப்படையிலானது? விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் என்னவா இருந்தது? திரு குருமூர்த்தி அவர்கள் தான் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க முடியும். ஏனென்றால் அந்த சந்திப்பின் போது நான் உடன் இல்லை. திரு குருமூர்த்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் எதிரில் ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்கிற கருத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். முன்பு துக்ளக் நிறுவி ஆசிரியர் திரு சோ அவர்கள் இருந்த போதும் கூட்டணி தொடர்பான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார். ஆகவே திரு குருமூர்த்தி அவர்கள் மத்திய பாஜக தலைமையில் செல்வாக்கு மிக்கவர், பாரத பிரதமருடன் மத்திய உள்துறை அமைச்சருடன் மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர். ஆகவே அவரிடம் நிச்சயமாக தமிழக அரசியல் பற்றிய ஆலோசனையை திரு உள்துறை அமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்க கூடும். ஆனால் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விவரங்கள் தெரியாத நிலையில் நான் அது பற்றி கூறுவது பொருத்தமாக இருக்காது. திரு அமித்ஷா அவர்களை 2வது முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணியை இறுதி செய்வது அல்லது அடுத்த நகர்வு என்பது நிச்சயம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.